அம்மாடி தாரா, இப்ப சொல்லுமா, என்ன நடந்துச்சு? என்ன பெரியப்பா எல்லாரும் கேட்ட கேள்வி திரும்ப திரும்ப கேக்குறீங்க? நான் எத்தனை பேத்துக்கு தான் பதில் சொல்றது? இதுதான் உண்மை. ரவி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். தாரா, என்ன ஷாலினி, உன் ஃப்ரெண்ட் ரவி செஞ்ச காரியத்தை சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது? இங்க பாரு தாரா, ரவி எப்படிப்பட்டவன்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லாருக்குமே தெரியும். ஏன் உன்னை பெத்த உங்க அம்மாக்கே தெரியும். கேட்டு பாரு அவங்க கிட்டயே. அப்படி இருக்கேல நீ ரவியை பத்தி குறை சொன்னா எல்லாரும் ஆமான்னு ஏத்துக்குவாங்களா? சொல்லு. இங்க பாருடி, என் வயித்துல வந்து பிறந்துட்டு ஏன்டி போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்க? என்ன நடந்து தொலைஞ்சிச்சு அதை மட்டும் சொல்லுடி. ஓ ஷட், நீலாம் ஒரு அம்மாவா? பெத்த பொண்ணு நான் சொல்றேன், ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? போயும் போய் அந்த வீட்டு வேலைக்காரர் ரவியை நம்புற? தாரா, என்னையே அடிக்கிறீங்களமா? உண்மை இதுதாமா, அந்த ரவி தான் என்னை ஏமாத்திட்டான். யாருமே என்ன நம்ப மாட்டீங்க. என்ன பெத்த தாயான நீயே என்ன நம்பலைனா வேற யாருமா என்ன நம்புவா? என்ன நம்ம இப்படி அழுது புரண்டுகிட்டு இருக்கோம்? அம்மா என்னடா அவ பாட்டுக்கு நிக்காளே, நம்புறாளா இல்லையா? பாக்குறேன். என்ன நம்புமா, நான் சொல்றதா உண்மைமா. அந்த ரவி என்னை ஏமாத்திட்டாமா. ஐயோ கடவுளே, எனக்கு நியாயம் கேட்க இந்த வீட்ல யாருமே இல்லையா? டேய், யாராவது ஒருத்தர் பேசி தொலைங்களேண்டா. டேய் சின்னா அண்ணே, என்னடா பெத்த பிள்ளை இப்படி அழுகுறா, பாத்துக்கிட்டே சும்மா நிக்கிற? முத ரவியை வர சொல்லு. பெருசு நம்பிட்டாரு, இதையே கண்டினியூ பண்ணுவோம். போடா, போய் ரவி எங்க இருக்கான்னு பார்த்து அவனை உடனே கையோட கூட்டு வா. சரிங்கண்ணே, நான் இப்பயே கூப்பிட்டு வரேன். ஏ தாரா, என்னடி? இங்க பாரு தாரா, இது சும்மா விளையாட்டுத்தனமான விஷயம் கிடையாது. ஏய், என்ன பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டி. அப்பா, எனக்கு என்னமோ ரவி தப்பு பண்ணிருப்பான்னு தோணலப்பா. ஏன்னா ரவி இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. எனக்கு புரியுதுடா ஷாலினி. அதே சமயத்துல நம்ம தாராவையும் குறை சொல்ல முடியாதுல. ரெண்டு பேரையும் நேருக்கு நேரா வச்சே கேள்வி கேட்போம். எது உண்மைன்னு இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஒருவேளை ரவி நான் செஞ்சதை சொல்லிடுவானோ? இல்ல, அவன் அப்படி சொல்ல மாட்டான். பெரியயா கூப்பிட்டீங்களா? பெரியயா, ஏப்பா ரவி, இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இதை கேட்டே ஆகணும். இங்க ஒரு பெரிய குழப்பமே நடக்குது. எனக்கு எதை புரிஞ்சுக்கிறது, எதை நம்புறது நம்பாம இருக்குன்னு தெரியல. அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும் ரவி. சொல்லுங்க பெரியயா, என்ன விஷயம்? இங்க பாரு ரவி, தாரா அவகிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்றா. இது என்ன ரவி, என்ன நடந்துச்சு? என்ன பெரியயா சொல்றீங்க? நான் தாரா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேனா? இத நீங்க நம்புறீங்களா பெரியயா? இங்க பாரு ரவி, எனக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியலப்பா. இந்த இடத்துல என்னால நம்பிக்கையை வச்சு பேச முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் என் தம்பி பொண்ணு. யாரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியாது ரவி. அதனாலதான் கேட்கிறேன். உண்மையை உங்க வாயாலேயே கேட்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னையும் தாராவையும் நேருக்கு நேரா வச்சு இந்த விஷயத்த பேசுறேன். சொல்லுப்பா, என்ன நடந்துச்சு? அச்சச்சோ, இவன் உண்மையாண்டு சொல்லிடுவானா? பெரியயா, எனக்கு உங்களோட சங்கடம் புரியுது பெரியயா. நான் எப்பயுமே இந்த வீட்டுக்கு ஒரு களங்கம் உண்டாக்கணும்னு நினைச்சதே இல்லை. அதே மாதிரி இந்த வீட்டோட பொண்ணு மேல களங்கம் வந்தா அது உங்களுக்கும் கெட்ட பேருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பெரியயா. அதனாலதான் தாரா விஷயத்த நான் பெருசாக்கல. ஆனா அவளே வந்து இந்த விஷயத்த பெருசாக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பெரியயா. என்ன ரவி சொல்ற? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுப்பா. எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும். இங்க பாருங்க சின்னையா, நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே நடக்கல, எந்த ஒரு தப்புமே நடக்கல. ஏன்னா நான் சுதாரிச்சு வந்துட்டேன். என்னடா ரவி சொல்ற? அப்படின்னா நீ நிஜமாவே தாரா கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியா? ஹேய், நான் அப்படி சொல்ல வரல பூஜா. தப்பு நடக்க தெரிஞ்சது, அதை நான் தடுத்தேன்னு சொல்றேன். டே ரவி, என்னடா நடந்துச்சு? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. என்னதான்டா நடந்துச்சு? நடந்த உண்மையை சொல்லுடா. அத்தை, தயவுசெய்து அழாதீங்க அத்தை. நீங்க அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நடந்த உண்மையை சொல்றேன் அத்தை. என்ன உண்மையை சொல்ல போறானா? எனக்கு பெரிய ஒரு வேலை கொடுத்திருந்தாருன்னு அதை செய்ய போயிட்டு இருந்தேன் அத்தை. அப்பதான் தாரா வந்தா. அவ கையில ஒரு பால் கிளாஸும் கொண்டு வந்தா. அதை என்ன குடிக்க சொன்னான். நீ ரொம்ப வேலை செய்யற, டயர்டா இருப்ப, இதை குடிச்சிட்டு போன்னு சொன்னான். அவளை நம்பி நானும் குடிச்சேன் அத்தை. கடைசியில அந்த பாலில பாங்கு கலந்துருக்கு. அது எனக்கு தெரியாது. குடிச்ச பிறகு என் தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது அத்தை. ஆனா இந்த தாரா என்ன பண்ண தெரியுமா? என்ன அப்படியே இவளோட ரூமுக்கு கூட்டு போயிட்டா. ஒரு வழியா இவகிட்ட இருந்து தப்பிச்சு நான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன் அத்தை. இதுதான் நடந்தது, வேற எதுவுமே நடக்கல அத்தை. ஏண்டி, எல்லா தப்பையும் நீ செஞ்சுட்டு அவன் செஞ்சா நான் சொல்றேன்? கையெடுமா, நான் சொல்றப்ப நம்புறதுக்கு அவ்வளவு யோசிச்ச. இப்ப அவன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நம்புற? அவன் போய் சொல்றாமா? இங்க பாரு தாரா, பொய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டே போகாத. உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். நீ செய்யறது ரொம்ப ரொம்ப தப்பு தாரா. நானே நீ செஞ்ச தப்ப மன்னிச்சு தானே யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தேன். நீ ஏன் உன்ன நீ ஏன் அசிங்கப்படுத்திக்கிற தாரா? டேய், என்னடா எல்லாரும் முன்னாடி நல்லவன் காமிச்சுக்கிறியா? நீ சரியான அயோக்கியண்டா. என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தீல, இல்லன்னு சொல்ற. வாய் கூசாம எப்படி உன்னால போய் சொல்ல முடியுது? பெரியயா, பாவம் இவன் தெரியாம தப்பு செஞ்சுட்டான்னு நான் நினைச்சேன் பெரியயா.
ஆனா இப்பவும் இவ திருந்தல. இனிமேலும் உண்மையை மறைக்கிறதுல அர்த்தமே இல்ல பெரியய்யா. உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்தா வாங்க, நம்ம அந்த கல்யாண மண்டபத்துக்கு போவோம். அங்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல எல்லா உண்மையுமே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். என்னடி எதுக்கு முழிக்கிற? உன் மேல தப்பு இல்லைல, வா போவோம். போய் அந்த சிசிடிவி கேமரா வாங்கி நீ தப்பானவளா நல்லவளான்னு பாப்போம். உன்னையெல்லாம் ஏன் வயிற்றுல தான் பெத்தெடுத்தானு எனக்கே அசிங்கமா இருக்குடி. வா போலாம். இல்லம்மா வேண்டாம். ஏன் வேண்டாம்மா வேண்டாம். நான் என் ரூமுக்கு போறேன். டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சுட்டு அதையும் தேவையில்லாம இன்னொருத்த மேல பழிய தூக்கிப்பட்டு சீ, நீ எல்லாம் என் பொண்ணு தானடி. வாடி வா, ரூமுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன் இன்னைக்கு. அம்மா விடுமா, இதுக்கு முடிய பிடிச்சிருக்க, எனக்கு வலிக்குமா. ஏப்பா ரவி, என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. தயவு செய்து மன்னிச்சிருப்பா. சின்னையா, என்ன சின்னையா பண்றீங்க? என்ன இதெல்லாம்? கையை இறக்குங்க. இங்க பாருங்க சின்னையா, நீங்க என்னை விட வயசுல பெரியவர். என்கிட்ட நீங்க போய் மன்னிப்பு கேட்கலாமா? அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அவளையும் ரொம்ப காயப்படுத்திடாதீங்க. பெரியயா, நான் அப்ப கிளம்பட்டுமா? சரி ரவி, நீ கிளம்பு. டேய் சின்னா, நம்ம குடும்பத்து மேல யாரு கண்ணு பட்டுச்சுனே தெரியலடா. அடுத்தடுத்து பூரா அபசகுனமா நடக்குதே. இப்பதான் சாலினி நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலடா. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. டேய் விடுடா, உன் பொண்ணு வேற என் பொண்ணு வேறயா? அது ஏதோ சின்ன கழுதை, தெரியாம பண்ணிருச்சு. ஆனா இனிமேல் கொஞ்சம் பொறுப்பா கண்டிஷனா வரடா. அப்பதான் இனிமேல் இப்படி ஒரு தப்பு செய்யணும்னா பல தடவை யோசிப்பா, செய்யணும்னு நினைக்கவே மாட்டா. சரி நீ போ, உள்ள போடா, ஒரு ரூமுக்கு போ. சரிங்க அண்ணே. அச்சச்சோ, ரவி மேல தப்பே இல்லையே. தேவையில்லாம ராஜீவ் கூட வேற சண்டை போட்டுட்டேன். எல்லாம் என் வாய் சும்மா இருக்கா? ஸோ இனி நான் அவனை எப்படி சமாதானப்படுத்துறது? அப்பா நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிரும். நாளைக்கு நான் ரவியை கூப்பிட்டு பேசுறேன்ப்பா. பாவம், அவனும் இப்போ உடஞ்சு போயிருப்பான்ப்பா. அவனை நீங்க இப்படி ஒரு கேள்வி இது வரைக்கும் கேட்டதே இல்லையா? அதனால தான் அவன் உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. ஷாலினி, எனக்கு புரியுதுமா. தப்பு செஞ்சது நம்ம, அவனை எப்படி குறை சொல்ல முடியும்? அவன் போனதுலயும் நியாயம் இருக்குல்ல. நாளைக்கு பொறுமையா ரவியை கூப்பிட்டு பேசிக்கிறேன். நீங்க எல்லாம் போங்க, போய் அவர் ஒரு ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க. போங்கம்மா. சரிப்பா, நான் என்னோட ரூமுக்கு போறேன். ஷாலினி, நீ என் கூட வரியா இல்லை நீ உன் ரூமுக்கு போறியா? இல்லை பூஜா, நீ போ, நான் வரேன். இந்த ராஜீவ்க்கு கால் பண்ணி பேசுவோமா வேணாமா? கால் பண்ணா எடுப்பானா இல்லையான்னு தெரியலையே. இந்நேரம் என் மேலே செம்ம காண்டில் இருப்பான். ஏண்டி பூஜா, இதெல்லாம் உனக்கு தேவைதானா? உன்னை யாடி வாய் விட சொன்னது? உன் தங்கச்சினா உத்தமி பத்தினி அப்படின்னு எழுதியா இருக்கு. என் தங்கச்சி வந்துட்டு அவளே தப்பு செஞ்சிருக்காளே. இப்போ போய் நான் அவன்கிட்ட எப்படி பேசுவேன்? ஐயோ கடவுளே, என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டே கடவுளே. இல்லை இல்லை, நீ இல்லைப்பா, என் வாய் தான் என்னை போய் எங்கனையாவது ஒரு இடத்துல சிக்க வச்சிருது. சரி, அவனுக்கு கண்ணை மூடிக்கிட்டு டயல் பண்ணுவோம். இன்னைக்கு அவன் எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் வாங்கிக்கிடணும், வேற வழியே இல்லை. ஆமாடி பூஜா, தப்பு ஃபுல்லாக உன்னோட சைடு இருக்கு. இன்னைக்கு நீ கொஞ்சம் பணிஞ்சே போ, இல்லை அவன் ஏறி தலையில் உட்காந்து தவற வச்சிருவான். ஒரு கால் பண்ணோம்னா அட்டென்ட் பண்ணுறது கிடையாது, 1 மணி நேரம் கழிச்சு தான் எடுக்கிறது. இவனா இதுக்கு தான் செல்லு வச்சிருக்கானோ தெரியல. இவ எதுக்கு இப்ப கூப்பிட்டு இருக்கா? அங்க சண்டை போட்டது பத்தாதுன்னு இப்ப போன் போட்டு சண்டை போடலாம்னு நினைக்கிறா போல. முடியாது ராஜீவ், முடியவே முடியாது. இவ போனை அட்டன் பண்ண எனக்கு தான் ஹை பிபி ப்ரெஷர்லாம் ஏறிக்கிறோம். முடியவே முடியாது. இந்த போனை நான் அட்டன் பண்ணவே மாட்டேன். என்ன செவிட்டு பயிலா போயிட்டானா? இவ்வளோ ரிங் எடுக்குது, அப்படி என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? இதுக்கு இவ திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்கா? ஒருத்தன் போனை அட்டன் பண்ணலைன்னா திரும்ப திரும்ப கூப்பிடக்கூடாதுன்ற பேசிக் சென்ஸாவது இருக்கா? சோ ஏன் தான் அப்படி இரிட்டேட் பண்றான்னு தெரியல. ஹலோ, ஹேய், என்னடி? டேய் என்னடா சாரி கேட்கலாம் ஃபோன் போட்டா ரொம்ப தான் துள்ளுற. என்ன துள்ளுறனா? அடியே, என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை பார்த்தா சாரி கேட்கறதுக்காக போன் போட்டவ மாதிரி தெரியுறே. ரொம்ப ஓவரா அராஜகமா பேசுற. சாரி கேட்கணும்னா எப்படி தெரியுமா போன் போடணும்? அப்படியே பவ்யமா பம்மிக்கிட்டு பேசணும். நீ என்னடா எகுற? டேய் உண்மையிலேயே உன்கிட்ட சாரி கேட்கலாம் தானே ஃபோன் போட்டேன். நீ என்னடா நம்பவே மாட்டேங்கிற. நம்புடா, நான் உன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு தான் ஃபோன் போட்டேன். இப்படித்தான் பயந்து பம்மிக்கிட்டு பேசணும். இப்பதான் நீ கரெக்டான பொசிஷனுக்கே வந்திருக்கடி. டேய் இதுதான் சக்குனு போடி பாடின்னு பேசின, பல்ல பூரா தட்டி எடுத்துறேன்டா. சரிதான் போடி, நான் அப்படி தாண்டி பேசுவேண்டி. என்னடி பண்ணுவ சொல்லுடி. ஆமா, என்ன திடீர்னு போன் போட்டு சாரி கேக்குற? மேடம் இவ்வளவு இறங்கி வர்ற ஆள் கிடையாதே. அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சொல்லுங்க மிஸ் பூஜா, என்ன நடந்துச்சு? அது வந்துடா ராஜீவ், அது ஐய வலியுது. அடைச்சி நிப்பாட்டு. எதுக்கு இப்ப காலையிலேயே கோலம் போட்டுட்டு இருக்க? டேய் அது எப்படி உனக்கு தெரியும்?
அதான் நீ பேசுற லட்சணத்திலேயே தெரியுதே. சரி, மேட்ருக்கு வா. இப்ப என்ன நடந்துச்சு? எதனால மேடம் திடீர்னு சாரி கேக்குறீங்க? ம் டேய் ராஜீவ், நம்ம ரவி தப்பே பண்ணலடா. அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. என்ன, உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா, எனக்கு என் ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இருந்துச்சு. அவன் அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. அப்படி இருக்கல நான் எதுக்கு அவனை சந்தேகப்படணும்? ம் ஆமாடா, அதுவும் கரெக்ட் தான். நான் தான் தேவையில்லாம அவனை சந்தேகப்பட்டுட்டேனோன்னு தோணுது. தோணுதுன்னுலாம் சொல்லக்கூடாது, அதுதான் உண்மை. ஏண்டி, இப்ப பழகுன எனக்கே தோணுது அவன் அப்படிலாம் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு. ஆனா சின்ன வயசுல இருந்து அவன் உங்க வீட்டுல இருக்கான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. எப்படி உன்னால அவன் மேல சந்தேகப்பட முடியுது? ம் டேய் இல்லடா, அவனை தப்பா நினைக்கல. இருந்தாலும் அதே சமயத்துல என் தங்கச்சியும் தப்பா நினைக்க முடியாதுல்ல. ஓ அப்படியா? எனக்கு இப்பதாண்டி புரியுது. அப்ப உனக்கு வெளி உறவை விட பிளட் ரிலேஷன் தான் முக்கியம், அப்படித்தானே? டேய் அப்படியெல்லாம் இல்லடா. என்ன சொல்றது, ரவி ஒரு கண்ணுனா தாரா இன்னொரு கண்ணு மாறிடா. எப்படி எப்படி என்னால சந்தேகப்பட முடியும் சொல்லு? ஓ அப்படியா? அதனாலதான் ரவி மேல சந்தேகப்பட்டியோ? டேய் திரும்ப திரும்ப குத்தி காட்டுற மாதிரி பேசாத. நான் ரவி மேல சந்தேகம்லாம் படல. தாரா மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன், அதுதான். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நல்லா இருக்குடி உன் வித்தியாசம். டேய் சாரிப்பா, அதான் நானே ரியலைஸ் பண்ணி உன்கிட்ட சாரி கேக்குறேன்ல. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் சொல்லு? சரி சரி ஓகே, போனா போதுன்னு மன்னிச்சு வரேன். டென்ஷன் ஆகாத. ரொம்ப தான். ஏய், நீ செஞ்ச தப்ப மன்னிச்சிருக்கேன்டி. அதுக்கு நியாயமா பார்த்தா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓ அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 ஸோ மச் ராஜீவ் சார். போதுமா இல்லை இன்னும் 1000 டைம்ஸ் கேட்கணுமா? போதும் 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 போதும். 1000 டைம்ஸ் நீ சொன்னா நான் கேட்கறதுக்கு ரெடி தான். ஆனா சொல்லி முடிக்குங்களே உனக்கு வாய் வலிச்சிருமே. ரொம்ப சிரிக்காத. சரி சொல்லுங்க, என்னோட டார்லிங் இப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? டேய் இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற? அது மட்டும் இல்லாம இங்க பாரு, இந்த டார்லிங் கீலிங்லாம் கூப்பிடாத. ஏய் கள்ளி, எனக்கு தெரியும்டி உன்னை பத்தி. வாய் தான் வேணாங்குது, ஆனா மனசு அப்படி கூப்பிட கூப்பிடன்னு ஏங்குது. டேய் தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. என்ன அம்மா கூப்பிடுறாங்க, நான் காலை கட் பண்றேன். ஏய் ஹே, உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி என் கதை கேட்கலையடி. உன் காதை கேட்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நெசமா எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் காலை கட் பண்றேன். பை. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர்.